போல் இப்போ இன்சைட் கேண்டிலாகவே இருக்குது. இப்போ எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப் சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டேக்கன் செட்டப் படி. ஓகே, 50 மினிட்ஸ் பார்ப்போம் என்னோட வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பண்ணோம்னா 24,354 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 24,537 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா 24,679. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,161 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து 24,105. இது வந்து ரெண்டுமே அடுத்தடுத்து 60 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,854. இது வந்து அந்த கேப் ஃபில்லிங் செட்டப் ஏரியா. சரி, ஓகே. இது என்ன மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இந்த ஒரு எல்லோ ஜோனாக போட்டுருவோம். இந்த எல்லோ ஜோனுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்த 24,537 to 24,679 வரைக்கும் கூட மார்க்கெட் போக வாய்ப்பு.